லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் நிறைய வரைபடங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம். இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் வீடு கட்டும்போது வந்து விடுகின்றது. அல்லது நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி கட்டிட்டோம் சார், இப்போ என்ன செய்கிறது சாமி, இப்போ திருத்தம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ஒரு 10 சின்ன சின்ன விளக்கங்கள், அதாவது டிப்ஸ்ன்னு சொல்லலாம். தெற்க பார்த்த வீட்டிற்கு பிழையாக கட்டிட்டோம், அதற்கு என்ன பரிகாரம் வாங்க பார்ப்போம். இப்போது 15 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 10 பாயிண்ட்ஸ் இல்லை, 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. மொதல் வீடு வாஸ்து எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில நண்பர்கள் தெற்க பார்த்த வீட்டிற்கு தெற்கு பார்த்த வீடு, இதில் வீட்டினுடைய அமைப்பு இது ஒரு 28 45 சரியான குழி அளவில் வீடு கட்டப்பட்டுள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தென்மேற்கில் தலைவாசல். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் வாசலோ போர்ட்டிக்கோவோ பள்ளமோ ஏதோ ஒரு தவறு பிழையாக கட்டிட்டீங்க. அப்போது 27 தடவை வாஸ்து காயத்ரியானது சொல்லணும். ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதையாகத். ஒரு நாளைக்கு 27 முறை சொன்னோமே ஆனால் வருகின்ற குறைகள், உங்களுக்கு வரவேண்டிய குறைகள் நிறைய ஆகாது, குறைகள் வராமல் போகும், தண்டிக்கப்படுவது குறைக்கப்படும். ஏன்னாக்கா வாஸ்து பகவானுடைய 27 முறை நாம் வாஸ்து காயத்ரியை சொல்கிறோம். அப்போ கன்னி மூலையில் நீங்கள் பள்ளம் இருக்கிறது சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பை வாஸ்து பகவான் கொடுப்பார். ரெண்டாவது ஆகாச கருட கிழங்கு. நிறைய அன்பர்களுக்கு என்னென்னாக்கா வீடு கட்டி குடி வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வீட்டினுடைய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கண் திருஷ்டி இருக்குது, இல்லை ஏதோ வாகனத்தில் போகும்போது சின்ன சின்னதாக ஒரு கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ஆகாச கருட கிழங்கு, கருடன் மாதிரியே பூமி மேலே ஆகாசத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் முன்முகப்பு தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசலுக்கு மேலே ஆகாச கருட கிழங்கு மாட்டி வைத்தோமேயானால் எந்த விதமான தீயதும் வராது, எந்த விதமான செய்வினை பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. மூன்றாவது கிளாஸில் டம்ளர். நீங்கள் கண்ணாடி கிளாஸில் டம்ளரில் கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கணும். அப்படி வச்சோமேயானால் முன்முகப்பில் ஈசான மூலையில் வச்சுக்கிறது. அது வச்சோம்னாக்கா உங்களுக்கு நிறைவு, அதாவது வடகிழக்கு ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிட்டோம்னாக்கா திருஷ்டி வராது. நான்காவது வடகிழக்கு மூலை, ஈசான மூலைன்னு சொல்கிறது. இப்போ இந்த வரைபடத்திலேயே உங்களுக்கு முன்னையும் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வடக்கு கிழக்கு வடகிழக்கு. இந்த மூலையில் குபேர விளக்குன்னு சொல்கிறது. நடுவில் விளக்கு தீபம் எரியும். அணையா தீபமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. வடகிழக்கு மூலையில் தீபம் எரிந்தால், வடகிழக்கு மூலையில் ஈசான மூலையில் தொடர் தீபம் எப்பொழுதுமே அணையா தீபமாக இருந்தால் அந்த வழியாக தான் உங்களுக்கு தெய்வ சக்திகள் இப்படியே கன்னி மூலையில் தங்கி மிகப்பெரிய ஒரு பலமாக உயர்வை கொடுக்கும். அப்போ ஈசான மூலையில் எப்பொழுதும் விளக்கு தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் பிராண சக்தியானது கன்னி மூலையில் உயர்வடையும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும். தென்மேற்கு கன்னி மூலையில், இதெல்லாம் நான் வீடு கட்டி குடி போயிட்டோம் அதுக்காக சொல்கிறேன். ஸோ வீட்டில் சின்ன குறை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். தென்மேற்கு கன்னி மூலையில் ஒரு டம்ளரில் உப்பும், ஒரு டம்ளரில், அதாவது டம்ளர்னால் ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சு அதில் உப்பு வைங்க, ஒரு பவுலில் மஞ்சள் வைங்க, பக்கத்தில் விளக்கு. இது கன்னி மூலையில் பீரோ வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த பகுதியில் நீங்கள் இந்த மூன்றும் வைத்தோமே ஆனால் மகாலட்சுமி வீட்டிற்கு வருவார். உதாரணத்திற்கு ஒரு தடவை வாசலே இங்கே வச்சுருந்த இந்த 3 பொருளும் உப்பு, மஞ்சள், விளக்கு வைத்தோமேயானால் நிச்சயமாக மகாலட்சுமி வீட்டில் உங்களுடைய குறையை நிறை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். சார், இதெல்லாம் பரிகாரமாக செய்ய வேண்டுமா, அல்லது நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம், வாஸ்துப்படி கட்டியிருக்கோம், நாமளும் செய்யலாமா? அனைவரும் செய்ய வேண்டும். வாஸ்து குறை உள்ளவர்கள் மட்டுமல்ல, வாஸ்து நிறையாக இருப்பவர்கள் அதிக நிறை ஆக்குவதற்காகவும் இந்த பூஜையை அனுதினமும் செய்தோமேயானால் சிறப்பு மேல் சிறப்பு. நிறைய காசு பணம் வேணும்,
அப்புறம் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு வெத்தலையில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2, ₹1 காசு 1. இந்த 1, 2, 3, 4மே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது, மகாலட்சுமியினுடைய பொருட்கள். இது வைத்து வழிபாடு செய்தோமையானால், விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோமையானால் அந்த வீட்டில் என்ன குறை இருந்தாலும் நிறையாக்கும். மற்றும் வீடு ஏதாவது ஒரு வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பைத்தான் இந்த 6வது பங்கு. அக்னிஹோத்ராங்கிறது என்ன அப்படின்னாக்கா, போபால் விஷவாயு அப்போ இந்த அக்னிஹோத்ரா பிரபல்யமானது. ஸோ தொடர்ந்து அக்னிஹோத்ராங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே வந்துடும். ஓம் சூர்யாய ஸ்வஹா சூர்யாய இதம் நமோ, பிரஜாபதியே ஸ்வஹா பிரஜாபதியே இதம் நமோ, ஆக்னேய ஸ்வஹா ஆக்னேய நமோ, பிரஜாபதியே ஸ்வஹா பிரஜாபதியே. மந்திரம் இவ்வளவு தான். காலையில் சூரிய உதயம், இப்போ காலையில் சூரிய உதயம் 5:58ன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷம் இந்த மந்திரம் சொல்லி பசும் நெய்யும் பசு வராட்டியும் அந்த அக்னி செய்யணும். அந்த புகையானது வீடு முழுவதும் பரவும் போது வாஸ்து தோஷம் இருந்தாலும், தெற்கு பார்த்த மனையில் குறை இருந்தாலும், பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருந்தாலும் அனைத்தும் இந்த அக்னிஹோத்ரா உங்களுக்கு நிறைவை கொடுக்கும். 8வது பாயிண்ட்டு, துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வா. வீட்டினுடைய வடகிழக்கு மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலையும் வெளியில் ஆகாசத்தை பார்த்த மாதிரி விளக்கு வச்சு வழிபாடு செய்தோமானால் சிறப்பு. மாமரம் கண்டிப்பாக தென்மேற்குலேயோ வடமேற்குலேயோ தென்கிழக்குலேயோ வீட்டில் இருந்தால் கண்டு இருக்கிறது. மாவிளை தோரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுபகாரியத்திற்கு அனைத்தும் பயன்படுது. கண்டு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னாக்கா சிறப்பு. கருங்காலி செவ்வாயினுடைய குணம் கொண்டது. தலைவாசலில் இருபுறத்திலையும் பூஜை அறையில் சூலாயுதம் போல் அமைத்தும், சிவனாக வைத்தும், பீரோவில் கன்னிமூலையில் வைத்தும் நாம் தினமும் தொட்டு வணங்கி வந்தோமேயானால் எவ்வளவு பெரிய ஒரு செய்வினையாக இருந்தாலும் அகலும். வீட்டில் ஏதோ ஒரு வகையில் வாஸ்து தோஷம் இருக்குனாக்கா அது சரி செய்வதற்காக இந்த கருங்காலி மரம் உங்களுக்கு பயன்படுத்தும், உயர்த்தும், வாழ வைக்கும், சரியாக செய்வதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களும் வீட்டில் சுக்கிரன் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் வீட்டில் கும்பம் வச்சு தேங்காய் அதுக்கு மேலே வச்சு கும்பப்படி உள்ளே போட்டு மஞ்சள் தூளும் எலுமிச்சம்பழமும் ₹1 காசும் அந்த கும்பத்தில் போட்டு நம்ம அந்த கும்பத்தில் முழுவதும் தண்ணீர் ஊற்றி செவ்வாய் வெள்ளி அந்த தண்ணியை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விளக்கு வச்சு தூபதீபம் காமித்துட்டு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அந்த தேங்காயோ அல்லது வெள்ளி மாற்றிக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக இருந்து குறைகள் இருப்பதை நிறைவு செய்வாங்க. திருஷ்டி பொம்மை வீடெல்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டெயில்ஸ்லேயே திருஷ்டி பொம்மை வந்துருச்சு. வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது திருஷ்டி பொம்மை வைக்கிறது கரெக்டு. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமும் 11வது பாயிண்டான திருஷ்டி பொம்மை இருக்கும். தயவு செய்து அது மாதிரி இருந்தால் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக அரக்கத்தனமும் செய்வினை பாதிப்பும் உங்களுக்கு சேர்ந்துடும். தயவு செய்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே அந்த திருஷ்டி பொம்மையை எடுத்துருங்க. வீட்டில் ஏதோ ஒரு குறை நிறையாவதற்கு என்ன செய்தால் சரியாக வரும்? செல்ஃபோன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பொருளும் எங்களுக்கு வாங்க முடியாது. சிவபுராணம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலை மாலை மதியம் இரவு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி கேளுங்க. கந்த சஷ்டி பாடலை கேளுங்க. லலிதா சஹஸ்ரநாமம், கனகதார ஸ்தோத்திரம், ருத்ரம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வீட்டில் குறை நிறையாகும். வரவேண்டிய பணம் வரும், கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் கொடுத்து விடுவீர்கள். ஆரோக்கிய குறை இருக்கிறது நிறைவு ஆகும். எம்பெருமான் சிவபெருமான் உங்களோட துணை இருப்பார். அப்புறம் வீடு கட்டி முடித்த வீட்டிலேயே சொல்கிறோம், கட்டிகிட்டு இருக்கிறவங்க அதை மாற்றம் செய்யலாம். பழைய ஜாமான்கள் ஏதாவது கன்னி மூலையிலேயோ ஈசான மூலையிலேயோ வச்சுருக்கீங்க, அல்லது அடகு நாங்கள் வச்சிட்ருக்குறோங்க, அடகு கடை நாங்கள் வச்சுருக்குறோம், அந்த ஜாமான்கள்லாம் ஈசான மூலையில் கன்னி மூலையில் பழைய ஜாமான்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக அதை வாயு வழியாக அக்னியிலேயே மாற்றுங்க. எப்போவுமே பழைய ஜாமான்கள் இருக்குது எங்களுக்கு தேவையில்லாததுன்னா விற்றுருங்க. அடகு ஜாமான்கள்னாக்கா வாயு வழியாக அக்னியிலேயோ வைக்கணும். நிறைய டிஸ்டி இருக்குங்க அப்படின்னாக்கா வெள்ளிதோறும் தலைவாசலில் எலுமிச்சம்பழமும் மிளகாயையும் மேலே கட்டி வைங்க. கண்டிப்பாக அதில் கறி ஒரு சிலர் சுற்றி வைக்கிறாங்க, அது மாதிரி செய்கிறது தவறு. அப்புறம்
அப்புறம் லாஸ்ட்டாக வந்து முன்புறத்தில் உங்கள் வீட்டினுடைய தலைவாசல் முன்புறத்தில் வந்து ஒரு தட்டு வைங்க. நல்ல ஒரு தட்டில் வந்து ஒரு பவுல் மாதிரி அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே விளக்கு மிதக்கிற மாதிரியான விளக்கு இருக்குது. நிறைய பூக்கள் போட்டுக்கோங்க, தண்ணி பூக்கள் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போடுங்க, பச்சை கற்பூரம் ஏற்றி ஒரு விளக்கு வைங்க. ஸோ இதுதான் வந்து முன்புறத்தில் தட்டு, நீர், பூ, பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம வந்து தீபம் வந்து காலையில் வந்து தினமும் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எரியிற மாதிரி வச்சோம்னாக்கா நலமாக இருக்கும். மேலும் எப்போவுமே இந்த தட்டில் இருக்கிற பூவை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறது சிறப்பு. இப்போ இந்த 15 பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஸோ இதன்படி நம்ம வந்து வீட்டில் செய்தோமேயானால் குறைகள் இருக்கிறது நிறைகளாக மாறும். நிச்சயமாக ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். பல நாள் இருந்த நோய் அல்லது வலிகள் மறையும். ஸோ இதெல்லாம் அவசியமாக கடைபிடியுங்கள். இப்போ இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அதே மாதிரி நிறைய வரைபடங்கள் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். அந்த வரைபடம் அமைக்கும்போது KJC10ங்கிற ஒரு ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். குழிக்கணக்கும் ஜாதகமும் கார்னரும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தெற்கு பார்த்த வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.